நான் இன்றைக்கி செய்ய போகிறது அரைக்கீரை கடையல். இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. அதே மாதிரி மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. இது வந்து ஸ்பெஷலி வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதாவது இப்போ குழந்தை பிறந்த பிறகும் இதில் வந்து நம்ம அடிக்கடி வாரத்துக்கு 2 முறையாவது நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா குழந்தைக்கு வந்து நோய் வராமல் நம்ம பாதுகாக்கலாம். அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. நான் வந்து அரைக்கீரையோட சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி அரைக்கீரை கடையில் செய்ய போகிறோம். இது வந்து அரைக்கீரை வந்து ஒரு கட்டை எடுத்து நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். க்ளீன் பண்ணி இப்போ நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சால்ட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கிருமிகள் இருந்துச்சுன்னு அழியுங்கிறதுனால ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி சால்ட் வாட்டரில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வடிச்சுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயத்தை எடுத்து தட்டி வச்சுருக்கேன். 4 பூண்டு, 2 பச்சை மிளகாய். அதே மாதிரி இதுக்கு என்னென்னா கடைசியாக வந்து நம்ம பச்சையாக வந்து வெங்காயத்தை போட்டு கடையணும். அதனால் இந்த வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக எடுத்து அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயத்தை எடுத்து தட்டி அதே மாதிரி இங்கே வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், சீரகம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில். ஆயில் வந்து என்ன, ரீஃபைண்ட் ஆயில் எதுவுமே தேவையில்லை. நல்லெண்ணெய் மட்டும் இந்த கீரைக்கு வந்து நம்ம ஊற்றிக்கலாம். பாசிப்பருப்பு வந்து ஒரு கைப்பிடி, அது மட்டும் நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம மண்சட்டியில் செய்ய போகிறோம். தண்ணி வந்து நான் ஒரு 1.5 டம்ளர் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது நம்ம வந்து பாசிப்பருப்பையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி தான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நம்ம கீரை போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். இப்போ பாசிப்பருப்பில் வந்து இந்த மாதிரி பொங்கி வர்றது வந்து நம்ம தனியாக எடுத்துடணும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதில் வந்து நிறையா ஸ்டார்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நுரை வந்ததை நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு கீழே ஊற்றிடுங்க. இது யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம அதில் பருப்பு வேக வச்சுருக்கோம். இது கடையில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இது 3ஐயும் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். நல்லெண்ணெயில் தான் நம்ம இது வதக்குறோம். ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம். கீரைக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது. இது வந்து ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதக்கினாவே போதும். இதை வந்து வதக்கிட்டு நம்ம கடைசியாக எப்படி இருந்தாலும் கீரையை வந்து கடையிறப்போ இதெல்லாமே மசிஞ்சிரும். அதனால தான் லைட்டாக நம்ம இப்போ வதக்கிக்கிறோம். இப்போ நம்ம வதக்கியாச்சு. இப்போ வந்து பருப்பு வெந்துருச்சு. அதாவது என்னென்னா 3/4 வெந்துருச்சு, 1/4 மட்டும் வேகலை. நம்ம கீரை கூட போகிறப்போ 2 சேர்ந்து நல்லா வெந்துடும். இப்போது இந்த கீரை வந்து நல்லா தண்ணி வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். தண்ணியில் வேகிறப்போ கம்மியாக தான் வரும். இதோ கீரை பார்த்தா தான் உங்களுக்கு நிறையா தெரியுது. இது அப்படியே தண்ணியில் வந்து அப்படியே சுண்டிடும். இப்போ கீரையும் நம்ம போட்டோம், கொஞ்சம் அப்படியே சுண்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து பத்தலைன்னா நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதுலேயே தண்ணி விடும். ஸோ அதனால் இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து நிறைய தண்ணி விடும், அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணல. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தா தண்ணி நிறையா விட்டுருக்கோம். நம்ம இந்த வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம், அதையும் நம்ம இதுக்குள்ளே கொட்டி வேக வச்சிடலாம். இதையும் நம்ம வந்து இது கூட நம்ம கொட்டிடலாம். இதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து சிம்மில், அதாவது நீங்கள் வேகமாக உங்களுக்கு தேவைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு கூட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பட் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா வேகும். உள்ளே இருக்கிறது எல்லாமே வேகும். அந்த வெங்காயம் தட்டி தான் போட்டிருக்கோம். தேவைன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். அந்த வெங்காயத்தை நம்ம தட்டி போட்டுருக்கு, வதக்கி போட்டுருக்கு, எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போ மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வெந்ததுக்கப்புறம் கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போது கீரை வந்து வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த
பச்சையாக இருக்கிற வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, இதையும் நம்ம அப்படியே போட்டு கடைஞ்சிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து 3 வெங்காயம் தான் நான் எடுத்துருக்கு. இதை வந்து தட்டியிருக்கேன். இப்போ நம்ம கடையணும். கடையிறதுக்கு வந்து என்னென்னா, இதில் தண்ணி கொஞ்சம் இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து தனியாக இந்த தண்ணியை வந்து நம்ம பாத்திரத்தில் இந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கடைஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்படியே இருந்ததுன்னா கடைய முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மத்து வச்சு நம்ம கடையணும். நான் சொல்கிறேன் எப்படின்னு. இப்போது இந்த தண்ணி ஃபுல்லாக எடுத்துடணும். நம்ம இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது மத்து இதை வச்சு நம்ம கீழே உட்காந்து தான் கடையணும். இதை அப்படியே போட்டு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கீரைனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த தண்ணி எடுத்தோன்னே இந்த வந்து பச்சை வெங்காயத்தை ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நம்ம கடையணும். இப்போ நான் தண்ணி தனியாக நான் எடுத்துடுறேன். இப்போ வந்து இது எக்ஸ்ட்ரா வாட்டர் இது வந்து தனியாக நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இல்லை பூண்டு கீரையெல்லாம் இருந்துச்சுன்னா கடையணும். சூடாக இருக்கிறப்பவே நான் வந்து கடைஞ்சிடணும். ஆறிடுச்சுன்னா வராது. இப்போ நான் இதை இங்கே வைக்கிறேன். நான் கீரை கடைஞ்சிட்டேன். இந்த மாதிரி வச்சுட்டு கீழே உட்காந்து கடைங்க. நல்லா பிடிச்சி துணியை வச்சுட்டு நம்ம காலால் துணி பிடிச்சிட்டு நம்ம இதை கடைஞ்சோன்னா இந்த டேஸ்ட்டே வந்து வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி பச்சை வெங்காயம் போடுறதுனால நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நம்ம ஊற்றிட்டு இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜாஸ்தி இருந்தால் கூட நம்ம சூப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கீரையினோட கலர் வந்து மாறலை. ஏன்னா நம்ம வந்து உப்பில் வந்து நம்ம போட்டு வச்சுருக்கிறோம். அதனால் வந்து கீரை கலர் வந்து அப்படியே க்ரீனாக அப்படியே இருக்கும். இந்த மாதிரி அதாவது மிக்சியில் போட்டிங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அதை வந்து உங்களுக்கு சாப்பிட்றப்போ சாதத்துக்கூட சாப்பிட்றப்போ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டேன் 2 ஸ்பூன். உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் உப்பு நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு வந்து நான் கருவேப்பிலை எதுவுமே போட்டு தாளிக்கலை. இது கடுகு கொஞ்சமாக வந்து பெருங்காயம் எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். போதும் இதுவே. சீரகம் இது மட்டும் நம்ம தாளித்து கொட்டினா போதும். நம்ம கடுகு போடலாம். சிம்மில் வச்சுக்கலாம். சீரகம் வந்து சீக்கிரமாக பொரிஞ்சிரும். அதனால் நான் வந்து கடுகு போட்டதுக்கப்புறம் தான் போடுறேன். போட்டாச்சு, சீரகம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே வந்து இப்போ நம்ம இதில் போட்டலாம். அவ்வளோதான், கீரை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நான் கீரை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து லஞ்சுக்கு வந்து நம்ம சாதத்துக்கூட சேர்த்து சாப்பிடலாம். நைட் வந்து நம்ம கீரை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.